வணக்கம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. இப்போ திருவிளையாடல் புராணம் சொல்லலான்னு நினைக்கிறேன். முதல்ல ஒரு இன்ட்ரடக்ஷனாக என்னன்னாக்க, இப்போ விளையாட்டுன்னா எல்லாருக்குமே தெரியும். நம்மளாம் நிறைய விளையாடுறோம். கேரம், செஸ்ஸு, கிரிக்கெட்டு, அப்புறம் பல்லாங்குழி, பரமபதம், இந்த மாதிரியெல்லாம் பல விளையாட்டுகள் நம்ம விளையாடுற விளையாட்டு. ஆனால் பகவான் விளையாடுற விளையாட்டு அது தனி மகிமை. அதனால்தான் அது வெறும் விளையாட்டுன்னு சொல்கிறதுல திருவிளையாடல். அவர் பண்ணுறது எல்லாமே விளையாட்டு தான். இப்போ இந்த படைக்கிற தொழிலை செய்கிறது கூட ஒரு விளையாட்டு தான். என்ன செய்கிறார் அவர் படைக்கிறதுனாக்க, எல்லாத்தையும் தனித்தனியாக படைக்கலை, எல்லாமே எல்லாத்துக்குள்ளேயும் அவர் இருக்கார். எப்படின்னா, இப்போ சிலந்தி ஒரு வலை கட்டுறதுன்னா அதுக்குண்டான நூல் அது உடம்புலேருந்தே வர்றது தான், வேற எங்கேருந்தோ நூல் கொண்டு வரலது. அந்த மாதிரி பகவான் படைப்பில் உயிர் உள்ளது உயிர் இல்லாததுன்னு சகலத்துலேயும் அவர் இருக்கிற மாதிரி படிச்சிருக்கார். அதுதான் அத்வைதம். அதை தெரிஞ்சுக்க தான் இந்த மனுஷ பிறவி. அதை நம்ம யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லைன்னு. இது எங்கேயுமே தேடி போக வேண்டாம். பகவான் நீ அந்த சுவாமி இந்த சுவாமி கோவில் அதெல்லாம் நம்ம இஷ்டம். என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ பூவுக்குள்ளே தேன் இருக்குது. இப்போ வண்டு வேணால் தேனை தேடி பூவுக்கு வரணும், பூ தேனை தேடி எங்கேயும் பொருளே இருக்குது. அந்த மாதிரி நமக்குள்ளேயே பகவான் இருக்கார். ஒரு தடவை சேஷாத்ரி மகரிஷிட்ட ஒரு பாட்டி சொன்னாலாம், தியானம் பண்ணுன்னு சொல்கிறேன் இல்லை சுவாமி, தியானம் பண்ணணும்னு உட்காந்தா எனக்கு தூக்கம்தான் வருது. இல்லை பிள்ளையார், முருகன், சிவன், பார்வதி, பெருமாள், தாயார்னு எல்லா சுவாமிகளையும் எந்த சுவாமி நினச்சி தியானம் பண்ணுறது, இதெல்லாம் ஒரே கன்ஃபியூஷன், எனக்கு ஒன்றுமே புரியலேன்னாராம். சேஷாத்ரி சுவாமிகள் மாத்திரம் எப்படின்னா, ரொம்ப நீட்டி மொழிக்கு லெக்சர் கொடுத்துண்டெல்லாம் பேசுகிற டைப் இல்லை. டக்குன்னு அவர் ஒரு விதமாக சொல்லிட்டு போயிடுவார். அந்த மாதிரி அவர் என்ன சொல்கிறாராம், நீ பலாப்பழத்தை நினச்சிக்கோ, பலாப்பழத்துக்குள்ளே இருக்கிற சொலையை நினைன்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தாராம். அதாவது நம்ம தான் பலாப்பழம் மேலே முள்ளுமாக இருக்கும், உள்ளே இருக்கிற பலாச்சுளே இந்த பகவான், அதனால் அதை நினைங்கிற மாதிரி சொல்லிட்டு போனாராம். அந்த மாதிரி சொன்னதுனால இந்த மாதிரி பகவான் எல்லாமே அவருடைய திருவிளையாடல். அதில் பர்டிகுலராக மதுரையில் அவர் நிறைய திருவிளையாடல் பண்ணியிருக்கார். அதை பற்றி மெதுவாக மிச்சதில் பார்ப்போம். நம சிவாய.